வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான படிக்காத பக்கங்கள் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாஷிகா ஆனந்த் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பில்டிங்கை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரியான்ற ஒரு பொண்ணு யாரையோ பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப நிறைய ஜென்சி இவங்களை சேர்ந்து சுத்து போட்டுட்டு இருக்காங்க. பிரியாவும் அவங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, கோவப்பட்டு பிரியாவை அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. இங்கதான் படிக்காத பக்கங்கள்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஸ்ரீஜான்ற ஒரு ஆக்ட்ரஸ் கொலை பண்ணிட்டு தான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்ரீஜாக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் போலீஸ் கிட்ட இல்ல. இந்த கேஸை விசாரிக்கிற நீதிபதி இருக்காங்கல்ல, இவங்களை விடுதலை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ரீஜாவும் சந்தோஷமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்க ஸ்ரீஜா இவங்களுக்கு தெரிஞ்ச அங்கிளுக்கு கால் பண்றாங்க. நான் கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்கேன் அங்கிள், வந்துருங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க லவ்வருக்கு கால் பண்றாங்க. கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீங்களும் வந்துருங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கல்லறையில வச்சு இவங்க எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அது யாரோட கல்லறை அப்படின்றது தெரியல. ஸ்ரீஜா ஒரு கேஸ்ல மாட்டி அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க பாத்தீங்களா, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத லவ்வர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற லவ்வர் பயங்கரமா ஷாக் ஆகுறது. இந்த இடத்துல தான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீஜா ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்க. இப்ப ஷூட்டிங்காக வெளியூருக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பேட்டிக்காக டிவி சேனல்ல இருந்து கேட்டிருப்பாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இப்ப பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு நபர் இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறது. நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் வெயிட் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கும் தகவலை பாஸ் பண்றாங்க. நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி வர சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் ரெடி அவரை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க. இப்ப வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நபர் இருக்கார்ல, ஹீரோயினை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்திருக்க நபரோட பேரு குரு அப்படின்றது. நீங்க கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. இவர் தனியா தான் பேட்டி எடுக்க போறாரு போல. இப்ப கேமராவெல்லாம் செட் பண்ணிடுறாரு. இவங்களும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் இருக்கார்ல, ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கதான் இருக்குன்ற மாதிரி இவங்க வழியை காமிச்சிடுறாங்க. இவரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. பேட்டி எடுக்கலாமான்னு கேட்கறாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டோன்ட் டிஸ்டர்ப் டேக மாட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் கதவுக்கு வெளியே டோன்ட் டிஸ்டர்ப் டேக மாட்டிடுறாரு. இப்ப கோட் எல்லாம் போட்டு இவங்க கிட்ட பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறது. முதல்ல ஜெனரலான கேள்வி தான் கேட்கறது. இந்த ஊரை பிடிச்சிருக்கான்னு கேட்கறது. இவங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நடிச்சிட்டு இருக்க படத்தை பத்தி கேட்கறது. அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. போக போக தான் வில்லங்கமான கேள்வியை கேட்கறது. ஆக்ட்ரஸ்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும்னு சொல்றாங்களே, நீங்க அப்படி பட்டவங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. இதை கேட்கிற இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க பெருசா படம்லாம் நடிக்கல, ஆனா சொத்தை இவ்வளவு சேர்த்திருக்கீங்க, நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சொத்தை சேர்த்ததா எல்லாருமே சொல்றாங்களேன்னு கேட்கறது. இவங்க இதுக்கும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் உன்னை யாரா கேட்க சொல்லி சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் கேட்ட கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. ஆடியன்ஸ் தான் இப்படி கேட்க சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்பட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பேட்டி தரேன்னு சொன்னல, அதுதான் நான் பண்ண தப்பு, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த நபர் கிட்ட சொல்றாங்க. இவரும் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி மேடம் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்படி எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது கேமரா ஸ்டாண்டை வச்சு இவங்க மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இவங்க காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. என் மேலேயே கை வைக்கிறியா, நான் உன்னை பேட்டி எடுக்கிறதுக்காகலாம் வரல அப்படின்ற மாதிரி கோவமா இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறது. நீ யாருன்ற மாதிரி புரியாத மாதிரி ஈரனும் கேட்கறாங்க. நான் உன்னோட பெரிய ஃபேனு, நீ நடிச்ச ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ என்னோட ஃபேனா இருக்க மாட்ட, என் ஃபேன்ஸ்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டு முடிச்சுன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப பெரிய ஃபேனுன்றதை நீ புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா டிவி சேனல்ல வேற ஒரு நபரை தான் பேட்டி எடுக்க சொல்லியிருப்பாங்க. அவரோட பேரு காசி அப்படின்றது. காசியும் ஸ்ரீஜாவை நாளைக்கு பேட்டி எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பேட்டி எடுக்க போறேன்ற மாதிரி கேட்கறது. இல்ல நான் தான் எடுக்க போவேன்ற மாதிரி அந்த காசி சொல்லிட்டாரு. அந்த காசி இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. மறுநாள் இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, காசிக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காசு தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி காசியும் வீட்டுக்கு வந்து இவர் கேட்ட காசை தந்துடுறாரு. அதுக்குள்ள எதுக்குடா போற, ஜூஸை குடிச்சிட்டு போன சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த காசியும் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கத்தியை வச்சு இவரோட கழுத்துலயே ஒரு போடு போடுறாரு. இந்த நபரோட கதையை அதே இடத்துல முடிச்சிடுறாரு. பேட்டி எடுக்கிறதுக்காக இவரு போனோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. உன்னை பேட்டி எடுக்க நான் தான் வரணுன்றதுக்காக என்னோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணிருக்கேன், அவன் எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காரு. என்ன அவ்வளவு பிடிக்கும்னா எதுக்காக என்ன அடிச்சிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்ன விடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன், உன் கூட ஒன்னா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை, நீ அதுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் உன்னை விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் உயிரே போனாலும் அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இந்த சமயம் தான் ஜூஸ் கொடுக்கறதுக்காக ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு மாட்டிருக்குல, அதெல்லாம் கூட கண்டுக்க மாட்டாரு. காலிங் பெல்ல திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்களும் சிரிக்கிறாங்க. நீ மட்டும் கதவை திறக்கலன்னு வச்சுக்கோ, அவன் மத்தவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கதவை திறக்காம இருந்தாதானே அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு வந்து கதை ஓபன் பண்ணிடுறாரு.
உள்ள வந்த நபரும் ஷாக் ஆகுறது. மேடம் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் பதட்டமா கேட்டுட்டு இருக்கான். அப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கத்தியை வச்சு இந்த நபரோட வயித்தையே குத்திடுறது. இவன் இதே இடத்துல இறந்து போயிடுறான். நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன்னா அதை அடையிற வரைக்கும் விட மாட்டேன், நான் உன் மேல ஆசைப்பட்டுட்டேன், அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி அந்த நபரை திரும்ப திரும்ப கத்தியால குத்திட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்குமே ரொம்ப பயமா இருக்கு. சரி நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போய் குளிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாத்ரூம்ல ஒரு போன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது மூலியமா கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க கால் பண்ணி இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்ரீஜாவோட ரூம் எங்கன்னு கேட்டுட்டு வேகமா உடைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஈரனோட கற்பனை தான், என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்றது. இவங்க வேகமா கால் பண்ணலான்னு பக்கத்துல வராங்க. அப்பதான் போன் வயர் பிஞ்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நான் வந்தோன்னு பண்ண மொத வேலையை அதுதான் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். பாத்ரூம் போனோம்னு சொன்னா பாத்தீங்களா, பாத்ரூம்க்கு வந்து இந்த வேலையை தான் பண்ணிருப்பான். எவ்வளவு நேரம் குளிப்ப, சீக்கிரமா வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்களும் பாத்ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த ட்ரெஸ்ல கூட நீ நல்லா தான் இருக்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டோ எடுத்துடுறாரு. அந்த போட்டோவை இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன் எதுக்குன்றதுலாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். சரி வா இப்ப ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. இப்ப பெட்ல இவங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சமயம் கிடைக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, ஒரு பொருளை வச்சு இந்த நபரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வீக் ஆகி விழுந்து கிடக்கும் போது திரும்ப திரும்ப முகத்துல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் ரொம்ப வீக் ஆயிடுறாரு. இப்ப கயிறெல்லாம் யூஸ் பண்ணி இவரை கட்டிடுறாங்க. இவங்க சேஃப்டிக்காக இந்த ரூம்ல ஒரு கன்னை வச்சிருப்பாங்க. அந்த கன் எடுத்துட்டு இவருக்கு எதிர வந்துட்டு இருக்காங்க. என்ன கொல்ல போறியா, நான் மட்டும் தனியால் கிடையாது, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அவங்கள பத்தி சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. இவன் கேங்க பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருப்பாங்க. இவன் ஒருத்தன், காசி ஒருத்தன், இதை தாண்டி ராஜுன்னு ஒரு நபர் இருப்பான். பொண்ணுங்களை மிரட்டி காசு பிடுங்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஒரு பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி இந்த ராஜு கார்ல போயிட்டு இருப்பான். சடனா அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுவான். அந்த பொண்ணு பதிலுக்கு அறையெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இவன் கிஸ் பண்ணும் போது அந்த பொண்ணு அமைதியா இருந்த மாதிரிலாம் இவன் போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோ வச்சு இந்த பொண்ணை மிரட்டி இருப்பான். இதை மட்டும் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறான். அப்படி பண்ணிடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் பயப்படுறாங்க. அதுக்காக காசு தரதுக்காக இவங்க இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவனுங்க காசை வாங்குற மாதிரிலாம் அந்த பொண்ணை ரூம்குள்ள கூட்டு போறாங்க. சடனா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவனுங்க வற்புறுத்தி தப்பாலாம் நடந்துக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து அந்த பொண்ணை தொடர்ச்சியா மிரட்டுவாங்க. இதே ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ற 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. காசு கிடைக்குதுன்னா இவங்க கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. இவங்க சில கொலை பண்றதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருமே அந்த 3 பேருக்கு ஓரளவுக்கு பழக்கம். வழியில எல்லாம் பார்த்தா பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்க 5 பேருமே பழகிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இவனுங்க 2 பேருமே சில அதிகாரிங்க கிட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தான் அந்த சைன் எல்லாம் வாங்குவாங்க. அதனால தான் இவனுங்க 3 பேருக்கு அப்பப்ப காசெல்லாம் தருவாங்க. இந்த 3 பேர்ல காசின்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த கேங்கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறான். இது இந்த 2 பேருக்கு தெரிய வந்துருது. இவன் வேலைக்கு போனா நம்மளை பத்தி சொல்லிட வாய்ப்பு இருக்கு, இவன் கதையை சமயம் பார்த்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. குருவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த காசி நாளைக்கு ஸ்ரீஜாவை பேட்டி எடுக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்ரீஜாவை நம்ம விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும், அவன் பேட்டி எடுக்க போக வேணாம், நீ அவனுக்கு பதிலா அந்த இடத்துக்கு போ, எப்படியாவது கரெக்ட் பண்ண பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி குருவும் சொல்லியிருப்பாரு. அதனால தான் காசியை கொண்டிருப்பாரு. மற்றபடி உங்களோட ஃபேனெல்லாம் இவர் இருக்க மாட்டாரு. பேசி கரெக்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. ஏற்கனவே உன்னை போட்டோ எடுத்துலாம் அனுப்பி வச்சிட்டேன், இது எல்லாமே எங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க இவங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது உன்னோட பிளானா, இது எல்லாமே என்னோட பிளான்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஈரின்காக அந்த அங்கிளும் டிவி சேனல் ஓனர் கிட்ட பேசுறாரு. மேடம் பேட்டி தருவாங்க, ஆனா காசி தான் பேட்டி எடுக்கிறதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, காசி நாளைக்கு பேட்டி எடுக்க போனோம், நீ தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. அவன் தான் வரப்போறான், இந்த கன்னை வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் அங்கிள் தந்திருப்பாரு. ஆனா காசி வராம குரு வந்தோடனே இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. இருங்க வந்துடுறேன்னு போனாங்க பாத்தீங்களா, அங்கிளுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவனும் அந்த கேங்க சேர்ந்தவன் தான்மா, விடாத, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி தான் இவங்க அதுக்கேத்த மாதிரி நடந்திருப்பாங்க. இது எல்லாம் என்னோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப கன்னால இவர் ஷூட் பண்றதுக்காக வராங்க. என்ன ஷூட் பண்ணிட்டு நீ நிம்மதியா இருந்துட முடியுமா, பெரிய பெரிய அரசியல்வாதிங்க சப்போர்ட்லாம் எனக்கு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி ஒரு சைனை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா இந்த 2 பேர் சேர்ந்த மாதிரி அந்த சைனை வாங்கி தந்திருப்பாங்க. எப்படியா நீங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி அரசியல்வாதியும் ஆச்சரியமா கேட்கிறாரு. பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தான் வாங்கணும்ன்ற மாதிரி இந்த அரசியல்வாதி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்பதான் இவனுங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த காசி இருக்காருல, ஏற்கனவே ஏமாத்தி வச்சிருக்க ஒரு பொண்ணை வச்சுதான் இன்னொன்று பொண்ணை பிடிப்பாரு. அந்த மாதிரி தான் பிரியான்ற ஒரு பொண்ணை டார்கெட் வச்சிருப்பாரு. காமன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பிரியா கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க நம்பரையும் வாங்கிடுறாரு. அடிக்கடி கால் பண்ணி நல்ல விதமாலாம் பேசுறாரு. ஒரு நாள் வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் பயங்கரமா அவங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. காசியோட அம்மா இருக்காங்கல்ல, உன் அம்மா அப்பா எல்லாம் எங்கம்மா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. என் அம்மா அப்பா எல்லாம் கிடையாது, எனக்கு அக்கா மட்டும் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க.
அப்படி சேர்ந்து சாப்பிடும் போது காசியோட அம்மா ஊட்டிலாம் விடுறாங்க. இல்ல இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. வேற ஒரு நாள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு காசியோட வீட்டுக்கு வராங்க. காசியோட வீட்டுல பேரண்ட்ஸ்லாம் இல்ல, பேரண்ட்ஸ்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நீ டயர்டா இருக்கல படு அப்படின்ற மாதிரி படுக்க சொல்லிட்டாரு. இப்ப அவங்க படுத்துட்டு இருக்கும் போது இவர் சீக்கிரட்டா ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ட்ரெஸ்ஸை கழட்ட பாக்குறாரு. இவங்க வேணான்ற மாதிரி தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிற, நம்ம 2 பேர் கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்னாலாம் இருந்திருப்பாங்க. இவன் ஒன்னா இருந்த வீடியோலாம் குரு கிட்ட தந்திருப்பான். இப்ப குருவும் பிரியாக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ 5 லட்சம் ரூபாய் தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இந்த வீடியோ வெளியே லீக் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்க உடனே காசிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. காசி இவங்க கிட்ட நல்ல ஒரு மாதிரியே நடிக்கிறாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சேர்ந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் காசியை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி காசியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா வீடு எல்லாம் பூட்டி இருக்கு. இங்க இருந்த ஃபேமிலி எங்கன்னு கேக்குறாங்க. இங்க ஃபேமிலி எல்லாம் இல்லமா, ஒரு பையன் மட்டும் தான் இருந்தான், அவனை கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பையன் மட்டும் தான் இருந்தானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நம்மள நல்லா ஏமாத்திருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. சரி 5 லட்சம் தரதான் ஒரே வழின்னு யோசிக்கிறாங்க. நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துரு அப்படின்ற மாதிரி குரு சொல்றான். பிரியாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் கேட்ட மாதிரியே 5 லட்சம் ரூபாய் எடுத்து தந்துடுறாங்க. தயவு செஞ்சு வீடியோவை டெலீட் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. உன் கண் முன்னாடியே டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் டெலீட் பண்ணி காட்டுறாரு. இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத அந்த 2 பேர் கவனிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு அழகா இருக்கா, நமக்கு யூஸ் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப குருக்கு கால் பண்ணி கார்ல இருந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. மிரட்டி காசு வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவ நம்ம வேலைக்கு சரிப்பட்டு வருவா, அவளை கைக்குள்ள போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி பிரியாக்கு கால் பண்ணி மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அவங்களும் திரும்பி காசு வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. காசெல்லாம் வேணாம், வேற சில விஷயம் தேவை, நீ இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. வீடியோட காப்பி இருக்குன்ற மாதிரி தான் பிரியாவை மிரட்டி இருப்பான். பிரியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த அக்காக்காக ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க. இவனுங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. இதை தாண்டி அந்த டீமையும் வீடியோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனா இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. நாங்க சொல்றவங்க கிட்ட எல்லாம் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல குருக்கு தெரிய வந்துருது. ஓஹோ இந்த பிளானோட தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி போனை உடச்சு போட்டுறாரு. இப்பதான் மறைஞ்சிருக்க மீதி 2 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ஒன்னதான் நான் நம்பினேன், எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி காசி கிட்ட கோவப்படுறாங்க. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இவங்களை அட்டாக் பண்றாங்க. இப்படி 3 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்களை சாவடிச்சிருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஈரினோ ஷூட் பண்ணி குருவை சாவடிச்சிடுறாங்க. இவங்க சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. கன்ஷாட் நடந்ததுனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கதை உடச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. அப்பதான் ஒரு ஒர்க்கரும் இந்த நபரும் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி டிவி சேனல் கிட்ட பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. குரு இருக்கான்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ற அந்த 2 பேருக்கு தான் போட்டோ அனுப்பியிருப்பான். இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பான். இவங்க வந்து பார்க்கும்போது ஒரே கூட்டமா இருக்கு. என்ன எதுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் நடந்திருக்க விஷயத்த பத்தி தெரிய வருது. குரு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா குருவோட போன் மாட்டுச்சுன்னா நம்மளும் மாட்ட வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது தலைவருக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு பொலிட்டீஷியன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாருல, அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆபீசர் மூலியமா எப்படியாவது போனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர மேலதிகாரிக்கு கால் பண்ணிட்டாரு. அங்க விசாரிக்கிறவங்க கிட்ட சொல்லி போனை எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க இருக்கவரும் போனை தேடி பாக்குறாரு. அந்த இடத்துல போனே கிடைக்க மாட்டேங்குது. இங்க போனே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்க சொன்ன மாதிரி போன் கிடைக்கலன்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. அந்த போன் எனக்கு ரொம்ப முக்கியம், எப்படியாவது நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த கொலைய ஸ்ரீஜான்ற ஆக்ட்ரஸ் தான் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த 2 பேருக்கு குரு போட்டோ அனுப்புனார்ல, அதை வச்சு சொல்லிட்டாரு. இதனால ஆபீசர் இருக்கார்ல, ஸ்ரீஜா தான் இந்த கொலைய பண்ணான்ற ஆங்கிள் விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கேத்த மாதிரி ஸ்ரீஜா எங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க லேடி சொல்றாங்க. இது ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹாஸ்பிட்டல்ல அவங்க பேஷண்ட் மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க இந்த ஹோட்டல்ல தானே இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்தனா, நான் 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க வந்த டாக்டரும் 2 நாளா இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்க்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த ஹோட்டலோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹோட்டலுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா சிசிடிவில இவங்க வந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவும் இல்ல. இது என்னோட ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கிள் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணி வேற ஃபுட்டேஜை சேர்த்திருப்பாரு. பொலிட்டீஷியனோ லாயரை வச்சு இவங்களை லாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு போலீஸ் கிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்குது. அதனால ஜட்ஜும் ஸ்ரீஜாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கல்லறைக்கு போனாங்க பாத்தீங்களா, அது பிரியாவோட கல்லறையா தான் இருக்கும்.
பிரியா ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ஹீரோயின் தான். தங்கச்சி அனுப்பின வீடியோவை ஹீரோயின் பாத்துருவாங்க. அதை பார்த்து கொஞ்ச நேரத்தையே தங்கச்சி இறந்து போயிட்டான்னு தகவல் கிடைக்குது. இது தெரிஞ்சோன்னே இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. தங்கச்சிக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசர் தான். கவலைப்படாத, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க எல்லாம் பெரிய இடத்த சேர்ந்தவங்கல, இவரால எதுவுமே பண்ண முடியல. இவர் எதுவுமே பண்ண முடியாம இருக்காருன்றதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள சட்ட ரீதியா எதுவுமே பண்ண முடியாது அங்கிள், நம்மளே ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்ற மாதிரி அங்கிளும் ஏத்திருப்பாரு. ஹீரோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஹீரோ கிட்ட சொல்லாம தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. கல்லறையில வச்சுதான் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி, நீ பண்ணது சரி கிடையாது, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. என் தங்கச்சியை கொண்டவங்கள பழி வாங்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு வர ஆபத்தை பத்திலாம் நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அந்த கேங்குக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாரு. அதை நேரடியா சிஎம் செல்லிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. ஆக்ஷன் எடுங்க, என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பொலிட்டீஷியன் ஆட்களும் போலீஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா பொலிட்டீஷியனுக்கு இந்த தகவல் கிடைச்சிருது. இது தெரிஞ்சனே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த கேங்ல இருக்க மீதி ஆட்களை கூப்பிடுறாரு. நீங்க தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா உங்களை பார்த்த இடத்தையே ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற இந்த கேங்கை சேர்ந்தவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இவர் என்கவுண்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆர்டர் வாங்கியிருக்காருல, அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. இதுக்காக தான் உன்னை பொறுமையா இருக்க சொல்லி சொன்னேன், நீ தான் அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இது ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிச்சனுக்கு போறாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ற ரெண்டு பேருக்குமே சாவு பயம் வந்துடும். அதுக்குள்ள ஹீரோவையும் ஹீரோயினையும் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கிட்ட ஆட்களோட வந்துடுறாங்க. வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்கான்ல, அவனோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடுறாங்க. சைலண்டா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இருக்கும் போது மறைஞ்சிருந்து இவங்க கன்னால ஷூட் பண்றாங்க. நல்ல வேலையா ஹீரோயின் ஷோல்டர்ல தான் புல்லட் பட்டிருக்கும். ஹீரோவும் வேகமா ஹீரோயினுக்கு பக்கத்துல வராரு. அவங்கள சேஃபான இடத்துல வச்சிடுறாரு. இப்ப சண்டை போடலான்ற மாதிரி வெளியே வராரு. ஹீரோவையும் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் மறைஞ்சு அவங்க கூட சண்டை எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேங்க சேர்ந்து எல்லாரையுமே கொடூரமா காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. ஹீரோயினுக்கு இன்னும் உயிர் இருக்கதான் செய்து. ஹீரோயினை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இவர் தண்டிச்சிட்டார்ல, இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.